கை வைக்கக்கூடிய சில துய சக்திகளுக்கு முன்னால் நம் இஸ்லாமிய வாலிபர்களை ஒரு வீரமிக்க வாலிபர்களாக உருவாக்குவதற்காக வேண்டியதால் இந்த ஜும்மாவிலே போராட்ட குணம் வேண்டும், குறிப்பாக வாலிபர்களுக்கு அதிக வேண்டும் என்பதை நம்மால் இப்போது பேச முடிகிறது. மேலான பெருமக்களே, ஒரு முஸ்லிம் நான் ஏன் போராட வேண்டும் என்ற ஒரு கேள்வி அவன் எழுப்பினால் அதற்கு சரியான பதில் இதுவாக இருக்கும். இந்த மண்ணிலே இஸ்லாம் துவங்கப்பட்ட காலத்திலிருந்து நபிமார்கள் போராடினார்கள். நபிமார்கள் எதிரிகளிடம் போராடினார்கள். இந்த இஸ்லாத்தை கட்டி காப்பதற்காக, இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய கடைசி பகுதியை உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக உலகத்து அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் அந்தந்த காலத்தில் உள்ள இஸ்லாமிய எதிரிகளிடத்தில் போராடினார்கள். அதனால் தான் தீனுல் இஸ்லாம் 1400 1500 ஆண்டு தொடர் இருந்தாலும் இன்று வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திலே எந்த ஒன்றையும் யாராலும் பிடுங்கி எறிய முடியாது. ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்கள் வேண்டுமானால் ஒரு நிலப்பரப்பு, ஒரு சொத்துக்களையோ அல்லது அரசாங்கத்திற்கு உரிமையாக இருக்கக்கூடிய விஷயங்களை வேண்டுமானால் அதிகார மையத்தில உள்ள நுழையலாம் ஒழிய, நீ தாடி வைக்க கூடாது, நீ தொப்பி போடக்கூடாது, நீ வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு சுருமா போடுகின்ற எந்த ஒரு கட்டாய திணிப்பு எந்த அரசாங்க முஸ்லிம்களை செய்ய காரணம், அந்த சொத்தை தவிர இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட மற்ற அனைத்து சுன்னத்துக்களையும் அனைத்து ஃபர்லுகளையும் எந்த அரசாங்கத்தாலும் உலகத்தில் எவனாலும் அது கை வைத்து இது நீ செய்யக்கூடாது என்று சொல்லவும் முடியாது. சொல்வதற்கு அவனுக்கு சிந்தனை எண்ணங்களும் உதிக்காது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அதிகாரம் இருக்கும், ஆனால் எப்படி வேண்டுமானாலும் வளைக்கலாம் அந்த அதிகாரத்தை. அந்த அதிகாரத்தை கொண்டு எது வேண்டுமானாலும் சொல்லலாம் ஒழிய இபாதத்து விஷயத்தில், வணக்க வழிபாடு விஷயத்தில், ஃபர்லு சுன்னத்து நஃபில் போன்ற விஷயங்களில் ஒரு அரசாங்கத்தால் தலையிட முடியாது. அரசாங்கம் தலையிடுவதாக இருந்தால் ஒன்று முக்கியமான மேலோட்டமான விஷயங்கள், நீ இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, நீ முஸ்லீம் கிடையாது, நீ உன் மனைவியை ஒரேடியா டிவோர்ஸ் பண்ண முடியாது, பொது சிவில் சட்டம் உனக்கு உண்டானதுதான், இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வருகின்ற பொழுது வக்ஃபு வாரிய சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் முஸ்லிம்களுக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது. நம்ம ஆழமா விளங்கிக்கணும். இதை வேண்டுமானால் அரசாங்கத்தை அதிகாரத்தை சேர்ந்தவர்கள் நம்மளை ஆட்டி படைக்கிறாங்க ஒழிய மற்ற எதிரிலுமே கை வைக்க முடியாது. அப்ப இதெல்லாம் விட்டுறலாமான்னு கேட்டா அப்படி விடவும் முடியாது. இஸ்லாத்தால் நமக்கு தரப்பட்ட ஷரியத் ஆக உன்னதமானது. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த அழகிய வாழ்க்கை நெறிமுறையை உலகத்தில் எந்த சமயம் நமக்கு கற்றுத் தந்தது கிடையாது. இஸ்லாத்தை போன்ற ஒரு மார்க்கம் இந்த உலகில் உங்களால் எங்கு போனாலும் தேட முடியாது. அதனால் நபிமார்கள் எதிரிகளோடு போராடினார்கள். போராடியதன் காரணத்தினால்தான்